Hey guys, welcome back to DD House. ஜாலி நாங்கள் பின்னாடி பேர் ஃபுல் ஸ்கல் இருக்கு அப்படியே. ஃபுல்லா மூடுங்க, விக்ரம் வெயிட் பண்றாரு. எப்போ தினம் சொல்லிட்டுடா சாமி. இடிஞ்சி விழுற கண்டிஷன்ல இருக்கு, வெளியே பார்க்கறதா சொல்றோம். யாரா சொல்றது பிள்ளைங்க. உங்கள் அப்பா தானே உண்மையாவே பார்க்க தாத்தா மாதிரி இருக்காரு. தாத்தா தெரியல, நான் வைக்கிறோம் போட்டோவை. ஓகேவா? அங்கே இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் கிடைச்சி இங்கேயும் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அங்கே இருக்க ஆத்மா தான் இங்கே வந்திருக்கா, இல்லாட்டி இங்கே நிஜமாலே ஆல்ரெடி ஆத்மா இருக்கான்னு தெரியல. இதே நம்ம அங்கே இப்போ நான் அங்கே போயிடுறேன். அங்கே போய் நல்லா கொஸ்டின் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணுறேன் கேட்குறேன். அங்கே அப்போ தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா, இல்லாட்டி என் கூடவே சேர்ந்து வந்துட்டீங்களா அந்த வீட்டிலேருந்து? சத்தத்தை காணோம். இல்லன்னு வையே, நீ இன்னைக்கு செத்துட்டு இருப்ப. நீ எனக்கு தெரிஞ்சு எங்களை சுற்றி அந்த ஆண் ஆத்மாவோ இல்லை பெண் ஆத்மாவோ இருந்தீங்கன்னா தாராளமாக எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் தெரியும். ரிஸ்க்கை நீங்கள் மதித்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல்ல இருக்க விக்ரம் ப்ரோ, ஏன் ப்ரோ கையை இது பண்ற? அப்போ இது உங்கள் அப்பா தானே உண்மையாவே பார்க்க தாத்தா மாதிரி இருக்காரு. ப்ரோ ப்ரோ டவுசிங் எடுத்துகிட்டு போய் நாங்கள் எது இது எப்படி அடிச்சது? அப்படியே என் தலையில் அடிச்சது ப்ரோ. லேசா போறீங்க. லாஸ்ட் டைம் நம்ம அங்கேயே ஒன்று பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியே. ஓகேவா? நாங்கள் போகிறேன், அங்கே போய் கம்யூனிகேட் பண்ணுறேன். நீங்கள் பம்பில் ரெண்டு பேரும் இங்கே இருங்க. பம்பில் நாளைக்கு இருந்தால் குத்துரு ப்ரோ, மரியாதை போட்டு வந்து. அவர் வச்சு பண்ணாத, அவர் வச்சு பண்ணாத விட்டு அவர் தூக்கி வச்சுரு. ஓரமாக சேஃபாக வச்சுரு இடத்துல. அப்படி ஏன்டா அவர் எடுத்தோம்? இதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணு. இங்கே வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, உங்கள் அப்பாவா தாத்தாவான்னு தெரில, நான் வைக்கிறோம் ஃபோட்டோவை. ஓகேவா? தெரியாம போயிட்டேன் நைனா. திருப்பி வை. க்ளோஸ் பண்ணு பிரதர். அந்த பீரோ மூடு ப்ரோ. பீரோவா? என்னடா பண்ணுறீங்க? கப்படம் மூடு ப்ரோ. அவர் அழகாக தெரிஞ்சுருந்தா. அரக்கண்ணில் மூணு தானே செய்யும், காற்றுல ஒரு தாண்டா வரும். எவ்வளவு இங்கே பாரு, ரெண்டு வீடு இருக்குது. நம்ம இந்த பிளானே இல்லை ஆக்சுவலாக. நாங்கள் ரெண்டு பேருமே, நானும் மணி இங்கே பண்ணோம், ஜீவிதாவும் அப்துல்லாவும் அங்கே பண்ணாங்க. இப்போ அந்த இடத்த விட்டுட்டு நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு முக்கியமான டவுட்டாக இருக்குன்னா, அங்கே இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி இங்கேயும் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இப்போ அங்கே இருக்க ஆத்மா தான் இங்கே வந்திருக்கா, இல்லாட்டி இங்கே நிஜமாலே ஆல்ரெடி ஆத்மா இருக்கான்னு எனக்கு தெரில. இதே நம்ம அங்கே இப்போ நான் அங்கே போயிடுறேன். அங்கே போய் நான் ஏதாவது கொஸ்டின் பண்ணி ட்ரிகர் பண்ணுறேன், அதை கேட்குறேன். அங்கே எனக்கு ரெஸ்பான்ஸ் அப்போ தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அங்கேயும் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நீங்களும் இங்கே கம்யூனிகேட் பண்ணுங்கள். இங்கேயும் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அப்போ ரெண்டு பேருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு ஒரு கவலை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம டாஸ்க் என்னவாக இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களா இல்லாட்டி நம்ம ஒன்று சேர்க்குறது தான் பிளான். ஓகேவா? அது ஓகே. பிளான் ஒரே ஒரு சேஞ்ச் தான். அப்பா ஃபோட்டோலாம் மணி நீயும் வந்து தேவைன்னு சொல்லிட்டோம். நம்ம அங்கே போயிடலாம். அந்த அக்கா டீசெண்டாக இருந்தது சத்தியமா. அக்கா தானே தெரியலையே. உங்களுக்கு ஓகேனா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பொண்ணு ஆபத்து. நான் பார்த்துக்கிறேன். அண்ணா கிட்ட சாரி கூட கேட்டுக்கிறேன். மணி நம்ம இங்கே இருந்துலாம். சரி நான் போகிறேன். ஓகேவா? நைடிஷன் இருக்குல்ல, ஆன்லைன் இருக்குது. சரி ஓகே, நான் வரேன். பார்த்து எதாவது கால் பண்ணுங்கள். ஃபோன் சைலண்ட்லேருந்து எடுத்துங்க தயவு செஞ்சு. கைஸ் நான் வந்து கேமரா கட் பண்ணிக்கிறேன். அங்கே போய்ட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன்.
போ ப்ரோ ப்ரோ அவன் போயிட்டான். நான் என்ன சொல்கிறேன், இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை. நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே நின்றுட்டு அப்படியே போயிடலாம். உள்ள விளாக் பண்ண மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடலாம். நீ சொல்கிறத நான் சொல்லலை. ஆனால் லைட் விஷயம் இல்லை இப்படி வா கொஞ்சம் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிடுவாரா ப்ரோ? கார்டு கரெக்ட் ஆகிடுச்சு, நான் சொல்லிடுறேன் ப்ரோ. அது நம்ம எப்போவுமே சொல்கிறதா, இந்த கேமராடா இல்லடி நைட் விஷன் வேறு இருக்கா? ஐயோ இதெல்லாம் ஆன் பண்ணி கொஞ்சம் பல்லாக தான் கரெக்டாக இருக்கும். சரி ஏன்டா இவங்க நம்மளே டீம்குள்ளேயே ஃப்ராட் வேலை பார்க்குறோம், கஷ்டமாக கூட இருக்குது இப்போ பண்ணல. ஆனால் என்ன ப்ரோ, ஆனால் என்ன பண்ணுறது? இல்லைடா அந்த அவன் எல்லாம் நோண்டி விட்டு போயிடுறான் ப்ரோ. அப்பா ஃபோட்டோலாம் தூக்குறது ஏன்டா இது கடிக்குது. ஆமாம் ப்ரோ, இப்போ என்ன பண்ண சொல்கிற? கிளம்பிடலாம் ப்ரோ. இங்கேயே உட்காரலாம், ஓரமாக உட்காந்துடலாமா? அதுவே செம்மையாக இருக்குது. இல்லை வெளியே போய் ப்ரோ, இங்கே உட்காரதே ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. வெளியே போய் உட்காந்துடலாம். சிவப்பா ஐயோ மணி ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறா. என்ன ப்ரோ? ஃபோட்டோ மட்டும் ஒரு மாதிரி உறுத்திட்டு இருக்கு, அதை மட்டும் அவங்க போய் வச்சுட்டு வந்துடலாம்டா. அவர் இடத்துல ஃபோட்டோவா? அவர் ரூமில் இருந்தாங்க, அது சாமி ரூமில் சாமி படம் தானே, அது சாமி ரூமு. அதை தூக்கி கக்கூஸ் போகிறது தப்பு. அது மாதிரி நீ தான் அந்த கக்கூஸில் நீ போயா? இல்லைடா அவரோட இதை வச்சுலடா, எனக்காக வாடா கூட மட்டும். ப்ரோ என்ன ப்ரோ பழகுனா பாவத்துச்சுவா, அழுத்தி முடியாத. எதுடா இது அழுத்து ப்ரோ. இதை உள்ள புரியுது. அந்த ஃபோட்டோவை நான் வச்சுட்டு நான் கிளம்பிடுடா. ஐயோ அண்ணா கைஸ், நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் இருக்காங்க, தெரியுதா? அந்த பில்டிங்கில் இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் நிறையா. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேடோவும் பார்த்தோம் நம்ம. இப்போ அந்த மாதிரி ஏதாவது மாட்டுதா அப்படின்னு பார்க்க கைஸ், ஸ்டார்டிங்கே கேட்குது. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அப்படி நீங்கள் இங்கே இருக்கிறது உண்மைனா அங்கே இருக்கிறது யார் தெரிஞ்சுக்கலாமா? மடிச்சு நீங்கள் அப்போலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா, இல்லாட்டி என் கூடவே சேர்ந்து வந்துட்டீங்களா அந்த வீட்டிலேருந்து? இப்போ நாங்கள் இங்கேருந்து போகும்போது நான் பார்த்தேன்ல, என்னடா சவுண்டு இது? இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம், அதேமாரி வர முடியுமா வெளியே மறுபடியும்? என்ன ப்ரோ உட்காந்து கேமரா ஆன் பண்ணணும்னு இருக்க இவ்வளோ நேரம்? உள்ள புரிய மாத்திரம். ஐயோ அண்ணா பா இங்கே பாருங்க, யார் இருந்தாலும் சரி, அப்பா அம்மா தங்கச்சி தம்பி யார் இருந்தாலும் சரி, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் விட்டுருங்க. தெரியாமல் பண்ணிட்டார் அவர். என்ன மட்டும் சொல்கிறேன், நான் மட்டும் நான் பண்ணேன் என்கிட்ட வருவாங்களே. செட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அங்கேயும் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். இங்கே ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கால் பண்ணி கேட்டுருவோம் அங்கேயும் நடக்குதான்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இங்கே குழம்பு இருக்குது காய்ச்சி, அது ஒரு பயமாக இருக்குது. தனியாக வர இருக்குண்ணா. தங்கச்சி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஓ உள்ளோட மேலே தான் உள்ள போதுரா. இல்லடா சவுண்ட் இதுலா கைஸ், உங்களுக்கு சவுண்ட் கேட்குது, சுற்றி ஒரு சவுண்ட் கேட்குது. இவ்வளோ இந்த சவுண்டே கேட்காம இருந்தது. இல்லடா பண்ணுற அடா மணி எதுவும் கஷ்டப்படுறா, பெரியவங்க கஷ்டப்படுற மாதிரி கேட்குதுடா. ப்ரோ நம்ம பார்த்த வேலை தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஃபோட்டோ தான் ப்ரோ வேலையை காமிக்குது. இல்லை டேய் பயமுத்தா திறந்தலா. விக்ரம் கேட்கணும்டா, அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு இந்த வீட்டில் இல்லை அப்படிலாம் இல்லைல்ல, காலி பண்ணி தானே போயிட்டாங்க. அப்படி இல்லடா, சவுண்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கடா, வயசானவங்க அவங்க அப்பாவோட ஆத்மான்ற மாதிரி இருக்குடா. அடா உங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்து ரொம்ப தப்பான விஷயம், நான் அதை இருந்த இடத்துல வச்சிடறேண்ணா. எங்களை எந்த விதத்துலேயும் பாதிப்பாக்காதீங்கண்ணா, நாங்களே ரொம்ப அடிபட்டு வரோண்ணா.
ஆனாலும் எங்கள் திமிர் அடங்காமல் சில விஷயம் பண்ணுவோண்ணா. சாரிண்ணா. ஆனால் சத்தியமாக அது தெரிஞ்சு பண்ண மாட்டேண்ணா, தெரியாமல் தானே பண்ணுவோம். நைனா நினச்சிரு நைனா. அதை எடுக்கவே கஷ்டப்பட்டு போய் எப்போ ஏற்றி மேலே வைப்போம். அங்கேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தயவு செஞ்சு அங்கேயே போயிடுங்க. நான் இங்கே இருக்க ஆத்மாவை பார்க்க தான் வந்திருக்கேன். எனக்கு இங்கே இருக்க ஆத்மாவும் அங்கே இருக்க ஆத்மாவும் ஒன்றான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சத்தத்தை காணோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போது எங்களை பால்கனிலேருந்து பார்த்தீங்களா? அவங்க தானே நீங்கள் ஆணாத்மாவா பெண் ஆத்மாவா? கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வாய்ஸ் தான் கிடச்சி. மேபி இது வந்து அந்த பெண் ஆத்மா கூட இருக்கலாம். ஆக்சுவலாக பெண் ஆத்மாவோட வீடு தான், இங்கே அவங்க தான் இருக்கணும். ஆனால் இந்த இப்போ பார்த்த உருவமும் அதே மாதிரி தான். சேனல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து அப்படி தெரில, வாய்ஸும் அப்படி இல்லை. ஆனால் இப்போ கேட்குறது வந்து லேடிஸ் வாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஏறி மாட்டி விட்டுரு ப்ரோ. ஆமா ப்ரோ, தோர்த்து ப்ரோ. ஓகே, போயிடுச்சு. ப்ரோ 360 டிகிரி சவுண்ட் கேக்குது ப்ரோ. அது மாட்டியா? குழவி வேற இருக்கு ஃபேன்ல. தோபாரு அந்த போட்டோ சீக்கிரம் இப்ப கேட்டேன். அங்க யாரும் நின்னுட்டு நவுந்த மாதிரி இருந்தது. இப்ப அவங்க மூடுறதுக்கு நம்மளே வழி பண்ண சொல்ல. தங்கச்சி, நீங்கள் உங்கள் காதலன் கூட தான் இருக்கீங்களா? காதலன் கூட இல்லை, ஹஸ்பண்ட் கூட சொல்லலாம். ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். எவ்வளோ நேரம் மேலே கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேட்குது. ஏன் கத்துறீங்க? ஆக்ரோஷமாக கத்துறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? கைஸ் யாரும் அழுகுற மாதிரி இருக்குது. இந்த முடியாமல் அழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ப்ளூ கலர் ஏதோ மூந்து திப்பாங்க. இது எடுத்து இது புடியா, இது புடியா. நெஞ்சில மாட்டிக்காத. விக்ரம என்னத்த பண்றதுன்னு எனக்கு புரியலையே. அப்பா 2 வாட்டி தூக்கி அடிச்சிருக்காங்க. அப்பயே கம்முன்னு போயிருக்கலாம். போட்டோவை கழட்டு, அதை கழட்டுன்னு. ஐயோ, இவன் வேற பண்ணிட்டு அங்க போயிட்டு இருக்கிறான் ப்ரோ. கைஸ் நான் மேலே தான் ஷேடோ பார்த்து மேலே போகிறேன். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷேடோ பார்த்தோம். இந்த ஆக்டிவிட்டிஸும் இங்கே அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நான் மேலே வந்தேன். அதேமாரி இது குழந்தை கீழே இருக்கீங்களா மேலே இருக்கீங்களா? கைஸ் எனக்கு வந்து பில்டிங்கை சுற்றி கேட்குது. கிளியரா கீழே கேக்குது. அண்ணா போட்டோவை மாட்டிடுறேண்ணா. இருந்தாண்ணா ஜன்னல் இப்ப திறந்தது.
அப்பா போட்டோ காட்டு. அப்பா கை. ப்ரோ பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. என்னாச்சு? ஐயோ கை லைட்டா வெட்டிச்சு ப்ரோ. ப்ரோ 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 என்ன ப்ரோ இது? இப்போ எப்படி ப்ரோ மாட்டுவாத? அதையும் வச்சு வாயில போட்டுக்காத ப்ரோ. இப்போ இங்க ஏதோ நவுந்தது, நானும் பார்த்தேன். ப்ரோ 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 எடு ப்ரோ எடு ப்ரோ. கீழே தான் உங்களோட ப்ரெசன்ஸ் நல்லாவே தெரியுது. நீங்கள் மேலே வர முடியுமா? சரி வராங்க, யாரும் வராங்க. இப்போ நீங்கள் மேலே கூட ஏறி வரணும்னு அவசியம் இல்லை. நான் கீழே இறங்கி வரும்போது நீங்கள் இப்போ எங்கேயும் போகாமல் இருந்தால் சரி. கைஸ் நல்லாவே தேம்பி அழுகுறாங்க. அவங்களோட இங்கே இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியுது. இங்கே இருக்கிறது கண்டிப்பாக லேடிஸ் ஆத்மா தான். ஆனால் அங்கே இருக்கிறது தான் இங்கே ஃபாலோ பண்ணி வந்தாங்களான்னு தெரில. ஏன் ஒரு மாதிரி ரொம்ப நேரம் அழுதா சிவரிங்க எவ்வளோ தெரியுமா? அந்த மாதிரி அழுகுறாங்க. சந்தோஷ் ப்ரோ ஏறிடுவியா? வேணாம் ப்ரோ, பேத்துக்க ப்ரோ. ப்ரோ பேத்துக்க போகுது ப்ரோ. திருப்பி மாட்டு. அப்பா கரெக்டா மாட்டு, சீக்கிரம் மாட்டியா? மாட்டியா? மாட்டு கரெக்டா பார்த்து மாட்டியா? மேல மூஞ்சி மேல போட்டுக்கு போற. சூப்பர், அவ்வளவு வந்து எப்படியோ வெட்டியா பண்ணிட்ட போ. அதனாலதான் சொல்றேன் கரெக்டா கதையா பண்ணு அப்படின்ட்டு. இல்லன்னு வையி நீ இன்னைக்கு செத்துட்டு இருப்ப. நீ எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்துரு. இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் வைக்கல, இவ்வளோ நடக்குதுல்ல. நான் போகிறேன் பாருங்க, அங்கே எதுவுமே இருக்காது பாருங்க. அதுதான் இங்கே நம்மளுக்கு வயிற்றுச்சலாகுது. இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு மேலே வாங்க. நான் மேலே ஒரு உருவம் பார்த்தேன், அது நீங்கள் தானா இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்டான்னு தெரிஞ்சுக்கணும். கைஸ் பார்க்குறதுக்கு வந்து லேடிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா கைஸ்? ஏய் வா. ப்ரோ அந்த போட்டோ ஆடினது கண்ணில் நிற்குது. அம்மா எப்படி ப்ரோ ஆடிச்சது? சத்தியமா உள்ள வரும்போது அந்த பொண்ணோட ஆத்மா பையனோட ஆத்மா மட்டும் தான் கான்செப்டா வந்தோம். போட்டோ தொட்டு இப்போ ஆடினதை நீங்களே பார்த்துருக்கீங்க. அவங்க அப்பா ஆத்மா வலிச்சிட்டீங்களா? சூப்பர். அப்படியே சித்தப்பா எல்லாரையும் இழுத்துருங்க. சத்தியமா மணி பேதா கேட்டு போயிடலாம். இல்லை உள்ள பார்த்துட்டு போயிருந்தா என்ன பார்த்துட்டு போகிறது? சத்தியமா போக முடியாது. வா ஏதாச்சும் மணி பார்த்து கேட்டு போயிடலாம். அவங்க தொட்டு தப்பு தான். நீ பாட்டு அவங்க போட்டோ ஆடுது, அதுக்கு என்ன அர்த்தம் நீ எப்படி புரிஞ்சுப்ப? விக்ரம் ப்ரோ எங்க ப்ரோ அவர் கால் பண்றா, அது மாதிரி மாட்டிக்கணும்னு சொல்றா. இந்த சத்தத்தை மறுபடியும் திருப்பி போட முடியுமா கைஸ்? இது எப்படி இருக்குன்னா இந்த பாட்டை நீங்கள் திருப்பி போட முடியுமா? ரூம் தான் இருக்கீங்களா? நான் வரலாமா? guys உள்ள வரலாம்னு நினைக்கிறேன். நான் உள்ள வரது உங்களுக்கு பிடிக்கலையா? கதவுலாம் பேத்துட்டு வருது.
இங்கே பாருங்க, என்ன ஒரு உங்கள் தம்பியாக நினச்சி என்னை அலோவ் பண்ணுங்க. என் ஃபோனு யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே. காரில் வச்சிட்டேனா? உன் ஃபோன் எங்க? நைட் இல்ல அண்ணா அண்ணா எங்க மன்னிச்சுக்கோண்ணா, தெரியாம உங்க அப்பா கூட தொட்டோம். நீங்க எங்களை இப்போ ஃபாலோ பண்றீங்க, உங்க அப்பா ஃபாலோ பண்றாரு தெரியல. அடா அது பயமா இருக்குண்ணா. நாங்க ஏதோ சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டோண்ணா. அண்ணா ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கடா. ஃபர்ஸ்ட் வாட்ச் ஏதாவது அதுதான் போய் ஒரு நிசப்தமா ஒரு பயத்தை கொடுக்குது. அண்ணா அண்ணா உங்களை பார்க்க இருக்குமா? என்ன ஒரு தம்பி நினைச்சு மன்னிச்சுக்கோண்ணா, நேரா வந்து கேட்டுறேண்ணா. காலை கூட விழுறானா? டேய் இன்னும் தொடப்பு கட்ட வருது. இது என்னன்னு புரிஞ்சுக்குது. இது எடுத்து நம்மள அடிச்சுக்கணுமா? நீதான் பண்ணியே. வேணா வேணா வேணான்னு அண்ணா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். ஏதாச்சும் நீங்க ஒரு அறிகுறி குத்தினா கண்டிப்பா போயிடும்ண்ணா. இந்த வீட்டுக்கே வரணும், அந்த வீட்டுக்கு போயிடுறோம். சத்தியமா வர மாட்டோம், சத்தியமா வர மாட்டோம் இதுக்கப்புறம். அண்ணா என்ன மன்னிச்சிட்டீங்களா? கம்முன்னு இருக்கும்போது கிளம்பி இல்லாம தோணுது. அமைதி தானே எனக்கு பயம் தருது. விக்ரம் ப்ரோ கேட்கறா என்ன பண்ணாங்க? வந்துரு கம்முன்னு இருக்கு. கம்முன்னு வந்து வரணும் ஏன்னா ஆள் கூட்டணும் வரணும்னு நினைச்சுக்கிறேன். ஆனா ஆள் கூப்பிடலாம் இல்லைண்ணா. வந்துரு 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 வந்துரு. சத்தியமா இவ்வளோ ரொம்ப சவுண்ட் கேட்டது. ஆனா அந்த போட்டோ தொட்டு அந்த போட்டோ ஒரு ஷேக் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அசைவும் ஒரு இதுவும் என்னடா சொல் இப்போதான் அசைவே வருது. இது பனி இவ்வளோ நேரம் கொடுத்தது அந்த பையனோட சவுண்ட் இருந்து வேற மாதிரி இருந்தது. இது இப்படி இல்லடா. அவங்க அப்பா தான் ப்ரோ. இது கன்ஃபார்மே ஆயிடுச்சு ப்ரோ. அவங்க அப்பான்ற விஷயம் தெரியாது ப்ரோ. நம்ம 2 பேரால 2 ஆத்மா ஹேண்டில் பண்ண முடியாது. கம்முன்னு அவனை கூப்பிட்டு 3 பேரை ஹேண்டில் பண்ணலாம். ஐயோ வந்துரு போய் இல்லை கிளம்பிடலாம். இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் பேசி இல்லை திருப்பி நம்ம ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டு அண்ணா நாங்கள் இருண்ணா வரணும்ண்ணா. நான் உங்களுக்கு எந்த தீண்டுதலும் பண்ணுறதுக்காக வரல. தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன் நினைக்கிறேன். கைஸ் பசங்களுக்கு கால் பண்ணி பார்ப்போம். எந்த தப்பான விஷயம் எதுவும் பேசல. ஹலோ கேக்குதாடா? கேக்குதுடா. எங்க இருக்க? அங்கே ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா எப்படி? இங்க சரியான ஆக்டிவிட்டிஸ் கேக்குதா? கேக்குதா? கேக்குதுடா 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 கேக்குதுடா. ப்ரோ இங்கே என்ன ஆக்டிவிட்டிஸே சொல்கிறது தெரியல ப்ரோ. அவங்க அப்பாவோட ஆத்மாவே என்னன்னு தெரியல ப்ரோ. அந்த ஃபோட்டோ அடிச்சு ப்ரோ நாங்கள் வச்சு எடுத்தோம். நம்ம ரூமில் எடுத்தோம்ல. அது எல்லாத்தையும் விடு, அது எல்லாத்தையும் விடு. ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா இல்லையா அது மட்டும் சொல்லு. ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே கேட்க மாட்டேன். நீ நினைச்ச மாதிரி அவங்க வந்து ஒரு இடத்துல கேம் காட்டல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கேயும் ஒருத்தர் இருக்காங்க. கரெக்டாக அப்பாவி வந்துருச்சுடா. ஒன்றா இருக்காங்களா இல்லையா மட்டும் நம்ம கேட்டுக்கணும். நீங்கள் வாங்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. சரி ஆல்ரெடி அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். நைட் எடுத்துருவா. நைட் டிஷன் மறக்காம பாருடா சீக்கிரம்டா போதுடா கட் பண்ணுறா. கைஸ் எப்படியா அந்த இடத்துல இருந்து வந்துட்டோம். விக்ரம் வந்து இங்கே இருக்கான். வா ப்ரோ. விக்ரம் என்ன ப்ரோ இருட்டா கம்முன்னு இருக்கு. விக்ரம் புதுசாக இது வளர்றேன் போடா. டேய் விக்ரம் ப்ரோ கேக்குதா? எங்கடா இருக்க? நீ இல்லை ப்ரோ மேலே படுத்துருக்க. பின்னாடி பார்த்து போ. விக்ரம் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? விக்ரம் ப்ரோ அப்படியே வேற வாய்ஸ் கேக்குது. என்ன சொல்ற? ரத்த கையிலாயிடுச்சு. போட்டோ மாட்ட போய் கை மாட்டி ஏன் மாட்டேன்? அது ஒரு ஓரமாக ரெஸ்டாரண்ட் ப்ரோ மனசு உறுத்திட்டே இருந்தது. இவங்களுக்கு தப்பா பட்டுட்டே இருந்தது. என்ன சத்தியமா டோட்டலா டிஃபரெண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த போட்டோவை மாட்டவே இல்லை. கேளு. ஆமா பைய ஆத்மா சரி அவங்க அப்பா ஆத்மா அப்பா ஆத்மாலாம் இல்லை, 2 பேர் தான். டோட்டலா டிஃபரெண்ட்.
என்ன டேய் 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 இங்கே இருக்கிறது நீங்கள் கண்டுக்காம அந்த நடக்கிறத மட்டும் பேசுங்க. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? என்னாச்சு? ரொம்ப நேரமாக மாட்டி படிச்சுட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரமா கண்ணில் மாட்டிட்டு போகுது. எங்கே போகுதுன்னு தெரியல. கண்ணிலே மாட்டுதாடா? ஆமாண்டா. நீங்கள் அங்கே பார்த்தீங்களா? ஏதாவது இங்கே 2 தடவை பார்த்துட்டேண்ணா. என்னடா சொல்றீங்க? பொண்ணு தான். பொண்ணு இங்கே இருக்குது. கன்ஃபார்ம் பொண்ணு இருக்கு கன்ஃபார்ம். அங்க பையன் அப்படியா? அந்த அப்பா இல்லடா நாட்டா நினைக்கிறேன்டா அது. நல்லா கேட்டுச்சுடா. அவங்க காஞ்சிபுரம் போயிட்டாங்கன்னு சொன்னாங்கடா. அவரை பத்தி பேசினா கோவம் வருது பத்தியா? அதான் சொல்றேன். அந்த போட்டோ மாட்டவில்லை. நீ சொன்ன நம்ம கூட எங்க பாதுகாப்பான எடுத்து கூட்டு போ. நம்ம ரெச்சுவல் பண்ணுங்க பேக் எடு. நம்ம இன்னைக்கு ஒரு ரிச்சுவல் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன ரிச்சுவல் பார்த்தீங்கன்னா, சாமியார் கிட்டலாம் கேட்டு பிரிஞ்சு போன கப்புள்ஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆசை திராராசையோடு அலைவாங்க தெரியுமா, அவங்கள வந்து இந்த ஆத்மா இந்த ரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சக்கரா ஒன்று போட்டிருக்கோம். அந்த சக்கரா மந்திரத்துக்குள்ளே 2 முட்டை வச்சுருக்கோம். அதில் 2 முட்டை எதை குறிக்குதுன்னா, இந்த கருப்பு கலர் மை வச்சிருக்க முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆணை குறிக்குது. அதே மாதிரி இந்த குங்குமம் வச்ச முட்டை பார்த்தீங்கன்னா பெண்ணை குறிக்குது. இதில் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதான் சொன்னதுனால முன்ன மாதிரி அவங்க வந்து இங்கே ஆத்மா அழைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்து கை பிடிச்சி பேச போகிறோம். நானும் மணி சந்தோஷப்பட எல்லாமே கை பிடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களே நம்ம இங்கே கூட போகிறோம். இங்கே நாங்கள் ஒரு கை வச்சுருக்கோம். அவங்க இங்கே இருந்தாங்க, எங்கள் கூட ஜாயின் பண்ணணுன்னா வந்து அவங்க கை பிடிச்சி உட்காரலாம். அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேபி டச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிபிள் என்ன தெரியல. இது வரைக்கும் நம்ம அதிக ரிச்சுவல் பண்ணியிருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் வந்து ட்ரை பண்ணுறோம். அவங்களுக்கான ஒரு இடம். எப்பவுமே எங்களோட 3 பேர் பாதுகாப்புக்காக மட்டும் அந்த ரிச்சுவல் பண்ணிட்டு போவோம். பட் இந்த வாட்டி நாங்கள் சொல்லியிருந்தோம் முன்னாடி சொல்யூஷன் கொடுக்க போகிறோன்னு. ஸோ அப்படி அவங்க விருப்பப்பட்டால் எங்கள் கூட அவங்க வந்து உட்காந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப ஆமாம். நாங்கள் எப்பவுமே வந்து கை பிடிச்சி பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன தைரியம் கொடுக்கணும்னா, நான் வந்து சந்தோஷப்பட கை பிடிச்சிருக்கேன், மணி கை பிடிச்சிருக்கேன்னு ஒரு ஹோப் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் கை கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தெரியாமல் பார்த்தால் இவங்களை நம்பி பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் எங்கள் உயிரை அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். இந்த பச்சை கருப்பத்தை வந்து ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக டிசால்வ் ஆனோடனே அவங்க நம்ம நோக்கி வந்துடுவாங்க, நம்ம கிட்டே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம. ஓகே வேண்டிக்கிங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க நீ தப்பிக்கணும், எஸ்கேப் பண்ணணும் வேண்ட சொல்லணும். டீமுக்காகவும் இல்லை, இங்கே இவங்களுக்காக தான் நம்ம ரிச்சுவல் பண்ண வந்திருக்கோம். டீம் நல்லா இருக்கணும்னா நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம். நம்ம ஏன் இங்கே வர போகிறோம் சொல்லு. அவங்க டீம் ரெப்ரசென்ட் அதான். நீங்கள் எதாவது பண்ண தயவுசெய்து காப்பாற்று. மாட்டி விட்றாத, வார்த்தையில் மாட்டி விட்றாத. நீங்கள் எங்களை சுற்றி அந்த ஆண் ஆத்மாவோ இல்லை பெண் ஆத்மாவோ இருந்தீங்கன்னா தாராளமாக எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் தெரியும். எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் இந்த ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஸ்பீக்கரில் மைக் வச்ச கத்தோம். இதுதான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்ட ஒரு சவுண்டு. அதோட வருவே சவுண்ட் இப்போ கேட்குது. ஐயோ எப்படி சிங்க் ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கவுச்சு வச்சு லாஸ்ட் டைம் வீடியோவில் பண்ணி நாங்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சோம். இருந்தும் நாங்கள் ஏன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோன்னா உங்களுக்காக தான். இந்த ரிஸ்க்கை நீங்கள் மதித்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் கை தட்டி விட்டு ப்ரோ. ப்ரோ நீ பாத்தியா? நீ வைப்ரேட் ஆகுறதா பார்த்தா அதெல்லாம் இது பண்ணாது ப்ரோ. இப்படி தட்டி விட்டா இங்கே வர காட்ட போகிற ப்ரோ. தட்டி விட்டு அப்படி இருக்கும். சத்தியமாக ஃபீல் ப்ரோ. எனக்கு இன்னொரு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. இப்படி வந்துருக்காங்க. மணியை ஃபஸ்ட்டு டச் பண்ணது இங்கே ஒன்று தான். அதான் என்னையும் டச் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் டச் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் எங்ககிட்ட எங்களை தொடர்றதுக்கு நீங்கள் விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறது, தப்பா எடுத்து போகிறாங்க ஏதாவது இல்லை. எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மணியை வந்து டச் பண்ணுவீங்க, இப்போ கூட டச் பண்ணீங்க. இது அணியறதுக்குள்ளேயே நீங்கள் வாங்க. இது அணிஞ்ச பிறகு ஒரு ரிங் சொன்னாங்க. ஆமாம். நீங்கள் வந்து எங்கள் கையை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஜென்டலாக கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க. கையை இப்படி அணைய போதுரா முடிய போதும். கடற்கரை ஜாக்கிரதை இருங்க. உண்மையாக வேண்டுங்க அவங்களுக்கு. கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அவங்க வந்து நம்ம கையை டச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அவங்க வந்து கை வந்து சாந்தமாக போட்டாங்கன்னா ஓகே, நம்ம வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க வந்து நம்ம விட்டுட்டாங்க அர்த்தம். அதுவே ரொம்ப இதுவாக பண்ணி கை ஆயிடுச்சுன்னா பேசாத
அது பல்சட்ரா உள்ள பார்த்தோம்ல ஸ்டார்டிங்ல நான் இது இல்ல நான் கையை தாங்க பிடிக்க சொன்னேன் மண்டபம்லாம் தூக்கி போறீங்க மச்சான் என் கை பிடிச்சிடா நீ நான் பிடிக்க கூடாது அவங்க தான் பிடிக்கணும் கையை அழுத்தாதீங்க 2 பேரும் ஏன் அப்படி அழுத்துறீங்க கவுச்சியா வருது ப்ரோ சுத்தி ஆல்ரெடி முட்டை அதெல்லாம் வரவே கூடாது இதுக்குள்ள சரி என்னாலும் கை மட்டும் விட்டாது மணி பயமா நான் விட மாட்டேன் நீ விட்டு ஓடுறது இருந்துச்சு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லவே இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு யாராவது கை தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு இப்போது சத்தமும் இல்லை பலி மாரி கத்த மாட்டுது மழை பெய்யுது வெளியே ப்ரோ யா ப்ரோ கையை போட்டு இது பண்ற கையை டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ யா கையை ப்ரோ இது பண்ற பயமா இருக்கு எனக்கு ப்ரோ கைஸ் எனக்கு ஒண்ணுமே விக்ரம் ப்ரோ புரியுதா நீ உன் கண்ட்ரோல்ல இருக்க விக்ரம் ப்ரோ யா ப்ரோ கையை இது பண்ற எனக்கு தெரியாம என்னடா கையை உடைக்கிறீங்க 2 பேரும் என்ன ப்ரோ ஆகுது கையை விரல பிடிச்சி யாரோ கீழே இழுக்கிறாங்கடா டேய் பயமுறுத்தாதடா ப்ளீஸ்டா இந்த தூங்கி எழுச்சா கையில மறுத்து போவாங்க டேய் தலை மணி கையை இது பண்ற சும்மா விளையாடி சொல்லுறேன் மணி நிஜமான மணி ஐயோ ப்ரோ நீ அவனை விட நீ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ற ஓ உனக்கு டச் பண்ண தெரியும் ப்ரோ கண்ட்ரோல்ல இரு ப்ரோ இல்லாமா ப்ரோ கிளம்பிடலாமே ப்ளீஸ் அவங்க கை பிடிச்சிட்டாங்கல்ல நீங்க கையை டச் பண்ணீங்களே நாங்க இந்த ரிச்சுவல் பண்ணது நீங்க ஏத்துறீங்கன்னு சொல்லிட்டு நம்பலாமா நாங்க ப்ரோ அவங்க தொடுறாங்க என் கையை நீ வச்சிரோ போல ப்ரோ 2 பேரும் ஸ்டார்டிங் கேட்ட சவுண்ட் ஓகே அப்படியே ஓகே இது பாசிட்டிவா எடுத்து நம்ம கிளம்பலாம் நிஜமா ஏய் நம்மள அப்படிதான் போவோம் எப்பவுமே கிளம்பிடலாம்டா ப்ரோ இப்போ உனக்கு ஒரு ஐடியா ஒன்று கிளம்பலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து உட்காரு நாங்கள் போயிடுறோம் இல்ல ப்ரோ நீ ஆல்ரெடி என் கையை வச்சுட்டு நினைக்கிறேன் இது 2 கை விடுறா அப்படியே கிளம்பி போயிடலாமா இவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம நம்ம கை இது பண்றாங்க உட்காந்துட்டு என்னடா இருக்கு இது போஸ்டர் ஆல்ரெடி ப்ரோ ஆனால் நம்ம கை தவிர்த்து நம்ம ஒருத்தன் கையில் பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் ஒரு மாதிரி வட 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 ஸ்டார்ட் பண்ணும்போதே நினைச்சேன் ஏதோ ஒரு புதுசா இதுவா இருக்கு எங்கேயோ போகுது ஆக்சுவலாக இவங்க வந்து ஏதோ உணர்றாங்க தான் சொல்றாங்க ரொம்ப ஆனால் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ பீஸ்ஃபுல்லா இருக்கா அது எப்பவுமே எவ்வளோ அமைதி. பயந்து ஓடுவோம்ல எவ்வளோ அமைதி புரியுது ஏதோ அவ்வளவு பாதிப்பு இருந்தும் லாஸ்ட்ல எதுவுமே இது பண்ண முடியாது ஆனா என்னன்னா உங்களுக்கே தெரியாம கண்ட்ரோல் இல்லாம என் கையை அவ்வளோ நீங்க பண்ணீங்க அப்படியா? அவ்வளவு பவர் ஒரு மனுஷனால எப்படி இருக்கும்? அப்படி போட்டு அழுத்துறீங்க ஆனா உங்க மூஞ்சி என்ன பண்ணுவோம் உடச்சிடலாம் எப்பவுமே கவுச்சி யூஸ் பண்ணால் உடச்சிட்டு வரணும் சொல்லிடலாம் உடச்சி திரும்பி பார்க்காம வரணும் இல்ல இல்லடா எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கும் போயிருந்தோம்னா அவ்வளோதான் போகலாம் இப்போ நல்லதா முடிக்கணும்னு நினைச்சேன் அங்கே ஓடிக்கணுமா வேற எங்கள் வீட்டு வைக்கிற உடைக்கிறது இது ஆமா ப்ரோ ரத்த காயோட போட்டு ப்ரோ அது ஏதோ ஆகாது இருக்கு நான் ஒன்று உடச்சிடுறேன் நீங்கள் ஒன்று உடச்சிடணும் சரிங்களா எங்க உடைக்கிறா கீழே கீழே இங்கே ஓடிக்கலாம் ப்ரோ சக்கரத்துனாலே அது சக்கரத்தில் அழிஞ்சிடும் ப்ரோ பையன் நான் உடைக்கிற போனது நீ ஓடு டேய் என்னடா சிவப்பு கலர்ல இருக்கு ஏய் ப்ரோ என்னடா அது சிவப்பு ப்ரோ இது கரெக்டா இருக்கு ப்ரோ பையன்து அவருக்கு ஒண்ணுமே ஆகலடா ரெட்டா இருக்கு எப்படி அவர் உடைச்ச முட்டையில மஞ்சள் இருக்கு நீ உடைச்ச முட்டையில சிவப்பு இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் பெண்ணுன்றதுனா அப்படி இருக்கணும் எடுத்துக்கலாம் ப்ரோ தயவு செஞ்சு ப்ரோ நீ வேற எதுவும் வந்துரு ப்ரோ என்ன சொல்ற வந்துரு ப்ரோ ப்ரோ போடா வந்துரு தப்பா இருக்கு ப்ரோ தப்புலாம் வந்துரு உங்க வயித்துல ஏதோ இப்ப அடிச்சு. எதுக்கு சிவப்பு வந்தது இப்போதான் இப்ப எதுக்கு சிவப்பு அதை வந்தது பாசிட்டிவாக எடுத்துங்க தயவு செஞ்சு கேர்ளுக்கு குங்குமம் வச்சோம் அதனால அவங்க வந்து கேர்ள் அதுதான் அந்த மாதிரி தயவு செஞ்சு முட்டையில கூட இல்லை சில முட்டையில கூட இந்த மாதிரி ரத்தம் வரும் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோழி குஞ்சோட இது ஏதாவது சத்தியமாவா? இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதான் சொல்றேன். அப்படியே நினச்சிவாங்க ஐயோ எலிடா எலிடா சல்லுன்னு கருப்பு கலர்ல தரையில ஓடிச்சு என்னடா பயம் வரும்டா யாருக்கா இருந்தாலும் வீடியோ கட் பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக முடிஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது இது வந்து நம்ம ஏற்றுட்டாங்கன்னு நினைப்போம் இதேமாரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறோம் நாங்கள் இந்த வீடியோக்கு முடிஞ்சதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதேமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை கேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட லெமன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் 2 லெமன் நான் லெமனாக தான் சொன்னேன் நம்ம இங்கே லொக்கேஷன்லேருந்து வந்துட்டோம் அது அங்கே தான் லொக்கேஷன் இருக்குது என்ன தான் நம்ம வெளியே வந்தாலுமே அந்த முட்டிலேருந்து ஒரு பிளட்டு பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி என்ன தான் நம்ம பாசிட்டிவாக நினச்சிட்டு வெளியே வந்தாலும் லைட்டாக ஒரு தயக்கமாக இருக்குது நம்ம சாமியார்கிட்டலாம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தமாதிரி ஏதாவது உங்களுக்கு பேட் எண்டிங் முடிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து உங்கள் 3 பேரை சுற்றி லெமனை வந்து காவு கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஏன்னா பின்தொடர்ந்து வந்துடக்கூடாதுல்ல இந்தமாதிரி சாதா ஆத்மாவே நம்மளை தொடர்ந்து வரும் இந்தமாரி ரொம்ப காதல் உண்மை அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கண்டிப்பாக நம்ம தேடி வந்துடுவாங்க முக்கியமாக அந்த முட்டையில் அந்த ரத்தம் வந்ததுக்காக தான் இது ஒரு தற்காப்பு தான் இல்லை ப்ரோ பாசிட்டிவ் தான் ப்ரோ நான் அம்மா பண்ணணும்னு பண்ணுறேன் ஓகேவா எங்கள் அம்மா ஞாபகம் தான் ப்ரோ வருது நான் அவங்க அம்மா தான்